தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, வழிப்பறி என குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும், சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அதனை அடக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்கு காரணம் போதைப்பொருள் புழக்கம்தான் என்றும், கூட்டணி வைக்கும் கட்சியிடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன் என்றார். தொகுதியா சந்திக்கிறோம். அந்த வகையில் எங்க சொந்த ஊரான குடியாத்தத்துல என் மக்களை சந்தித்ததுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டன் ரத யாத்திரை என்று 2 திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு குடியாத்தத்துல எனக்கு தெரியும், நாங்க சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த மண் இது. எங்க பக்கத்துல செம்பேடு தான் எங்க கிராமம், அங்கதான் எங்க பூர்வீகம். சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிற நேதாஜி சவுக்குல இருந்து லுங்கி தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை எல்லாமே எங்களுக்கு தெரியும். கங்கை அம்மன் திருவிழா அப்போ நாங்க தவறாம இங்க கலந்துக்குவோம். இந்த மாதிரி நிறைய என்னுடைய பழைய நினைவுகள் இங்க வருகிறது. கேப்டன் கூட இங்க பிரச்சாரத்துக்கு வந்து அலைகடல மக்கள் திரண்டது எல்லாமே. எனவே மீண்டும் அந்த நினைவுகளோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ இங்க மெயினா மக்கள் பிரச்சனை வந்து பீடி தொழில் நலிவுற்று இருக்கிறது, லுங்கி தொழில் நலிவுற்று இருக்கிறது, எங்க பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது, மாம்பழத்துக்கு உரிய விலை கிடைக்காததுனால விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நிறைய லெதர் ஃபேக்டரிஸ்னால நிலத்தடி நீர் மாசு ஆயிருக்கிறது. இப்ப வழி நடுக்க நான் வந்து எல்லா இடத்துலயும் மின்வெட்டு, எங்குமே கரண்ட் இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இதனாலதான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நான் வந்து நிச்சயமாக சிஎம் செல்லுக்கு மக்களை சந்திக்கிறத எல்லாமே அவர் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க இருக்கின்ற இன்னும் கொஞ்ச நாள் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்து தரணும் என்ற கோரிக்கையை நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மக்கள் சார்பாக வைப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுநாள் எவ்ரிடே நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊரா போறோம். எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.